Good morning. Let us learn the second definition of future perfect tense in today's class, right? So it is the 11th tense, future perfect tense. What are the auxiliary verbs should we use here for active voice? Will have, will plus have. Then which form of the main verb should we use here? Third form of the main verb. Right? Let us go for the keywords. The words which are used mostly in this tense are called keywords. துணை சொற்கள். என்னென்ன? By the beginning, by the middle, by the end, before, after, etc. Right. So let us go for the definition. வரையறை. Where will you apply future perfect tense? Already we have seen the first definition. What it is? What is it? It is used to express an action that will have completed before a certain time in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடக்கக்கூடிய செயலை குறிப்பிடுவதற்கு future perfect tense பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். So here we are going to learn the second definition of future perfect tense. What is it? It is used to express an action that will have completed before a certain or some other action happens in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடக்கக்கூடிய செயலை குறிப்பிடுவதற்கு நம்ம future perfect tense பயன்படுத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட செயலோ அல்லது மற்ற ஏதோ ஒரு செயலோ நடப்பதற்கு முன் நடக்கக்கூடிய செயலை குறிப்பிட. நல்லா கவனிச்சுங்க. எதிர்காலத்தில் 2 செயல்கள் நடைபெறக்கூடும். ஒன்று முன்னர் நடக்கும், மற்றொன்று அதற்கு பின்னர் நடக்கும். ஸோ முன்னர் நடக்கும் நிகழ்ச்சியை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பின்னர் நடக்கும் நிகழ்ச்சியை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் குறிப்பிட வேண்டும். ரைட்? ஸோ டெஃபினேஷனில் பார்க்கலாம். ஸோ வேர் வில் யூ அப்ளை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்? இட் இஸ் த செகண்ட் டெஃபினேஷன். இட் இஸ் யூஸ்ட். இது பயன்படுத்தப்படுகிறது. எதுக்கு? டு எக்ஸ்பிரஸ், வெளிப்படுத்துவதற்கு. இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன். ஒரு செயலை வெளிப்படுத்துவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அந்த செயலை என்ன செஞ்சுருக்கணும்? that will have completed முடிச்சிருக்கணும். எதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கணும்? before a certain action. ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கு முன் நடக்கக்கூடிய செயலை குறிப்பிட, அல்லது ஏதோ ஒரு செயல் before a certain action or some other action happens in future. ஸோ எதிர்காலத்தில் 2 செயல்கள் நடைபெறக்கூடும். ஒன்று முன்னர் நடக்கும், மற்றொன்று அதன் பின்னர் நடக்கும். ஸோ முன்னர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் குறிப்பிட வேண்டும். யூ நோ த ஃபார்முலா ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ் the auxiliary verbs are do, does. Then which form of the main verb should be used here? First form of the main verb. You know that, right? So let us see the definition in Tamil. வரையறை. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது மற்ற பிற செயல் நடப்பதற்கு முன் நடக்கும் செயலை குறிப்பிட. Right? Let us see the hint for this tense. அதாவது எதிர்காலத்தில் 2 செயல்கள் நடைபெறக்கூடும். There may happen 2 actions in future. 2 or more than 2 actions happen in future.
One of them must be prior to the other. One of them must be prior to the other. கண்டிப்பாக அவற்றுள் ஒரு செயல் முன்னர் நடக்கும், மற்றொரு செயல் பின்னர் நடக்கும். So the earlier action must be told in. So earlier action. So the earlier action must be told in future perfect tense. And the later action must be told in simple present tense. ஸோ எதிர்காலத்தில் இரண்டு செயல்கள் நடைபெறக்கூடும். எதிர்காலத்தில் இரண்டு செயல்கள் நடைபெறக்கூடும். எதிர்காலத்தில் இரண்டு செயல்கள் நடைபெறக்கூடும். அவற்றுள் முன்னர் நடக்கும் செயலை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸிலும் பின்னர் நடக்கும் செயலை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸிலும் பின்னர் நடக்கும் செயலை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸிலும் குறிப்பிட வேண்டும். ஸோ வரையறை நல்லா தெளிவாக தெரிஞ்சாதான் சரியான சூழலுக்கு சரியான காலத்தை பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட இரண்டாவது பயன்பாடு எதற்கு பயன்படுகிறது? எதிர்காலத்தில் இரண்டு செயல்கள் நடைபெறக்கூடும். அவற்றுள் ஒன்று முன்னர் நடக்கும், மற்றொன்று பின்னர் நடக்கும். முன்னர் நடக்கக்கூடிய செயலை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், பின்னர் நடக்கக்கூடிய செயலை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸிலும் குறிப்பிட வேண்டும். மறந்துடாதீங்க. ஸோ உதாரணங்கள் பார்க்கும்போது புரியும். ஸோ லெட் us go for the example. நாங்கள் பள்ளியில் நுழைவதற்கு முன் உதவியாளர் மணி ஒலித்து விடுவார். நாங்கள் பள்ளியில் நுழைவதற்கு முன் உதவியாளர் மணி ஒலித்து விடுவார். இங்கே பாருங்கள், ரெண்டு செயல்கள் எதிர்காலத்தில் நடக்க போகுது. ஒன்று உதவியாளர் மணி ஒலிக்கிறது, மற்றொன்று நாங்கள் பள்ளியில் நுழையிறது. இதில் எது முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி? உதவியாளர் மணி ஒலிச்சிடுவார், பெல் அடிச்சிடுவார். எதுக்கு முன்னாடியே? நாங்கள் பள்ளியில் நுழைவதற்கு முன். ஏன்னா நாங்கள் லேட்டாக போயிட்டுருக்கோம், ரைட்? ஸோ அப்போது முன்னால் நடக்கக்கூடிய செயலை எதில் சொல்லணும்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில். பின்னர் நடக்கக்கூடிய செயலை சிம்பிள் ப்ரெசன்ஸில். இதில் எது முன்னே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி? உதவியாளர் மணி ஒலிச்சிடுவார். ஸோ அப்போது அதை முன்னாடி கொண்டு வரணும். யார்? whenever you make a sentence, you have to follow the sentence pattern. Never forget. What should come at first? Subject has to come at first. ஸோ இதில் செயலை செய்பவர் யார்? உதவியாளர். ஸோ the பியூன் இல்லையா, அவர் என்ன செய்துடுவார்? மணி ஒலித்திடுவார். the பியூன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் போட்டுச்சு, அடுத்தபடியாக ஆக்ஸிலரி வரும். ஆக்ஸிலரி வேர்ப் என்ன? will have. ஸோ the பியூன் will have என்ன செய்துடுவார்? ஒலித்திடுவார். ஒலிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரிங். ரிங்கோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? தேர்ட் ஃபார்ம் போடணும். ஸோ the பியூன் will have rung the bell. the பியூன் will have rung the bell. உதவியாளர் மணி ஒலித்திடுவார். எதற்கு முன்னாடியே மணி ஒலிச்சிடுவார்? நாங்கள் பள்ளியில் நுழைவதற்கு முன். இந்த முன்னுக்கு என்ன இங்கிலீஷில்? பிஃபோர். முன்ன. அதை எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ரெண்டுமே எதிர்காலத்தில் தான் நடக்க போகுது. அதில் ஒன்று முன்னாடி நடக்குது, பின்னாடி நடக்குது.
முன்னாடி நடக்கக்கூடிய செயலை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும், பின்னாடி நடக்கக்கூடிய செயலை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ பிஃபோர் நாங்கள், சப்ஜெக்ட் யார்? நாங்கள். பிஃபோர் வி, நுழையிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? என்டர். ஸோ இந்த இடத்துல வி வந்தால் சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும்? டூ. டூ ப்ளஸ் என்டர் ஈக்குவல் டு என்டர். ஸோ பிஃபோர் வி என்டர், ரைட்? பிஃபோர் வி என்டர் எதுக்குள்ளார? பள்ளியில். பிஃபோர் வி என்டர் ஸ்கூல். ஸோ பிஃபோர் வி என்டர் ஸ்கூல், நாங்கள் எங்கள் பள்ளியில் நுழைவதற்கு முன் உதவியாளர் மணி ஒலித்திடுவார். The pune will have rung the bell before we enter our school, right? So let us go for the next definition. நிகழ்ச்சி துவங்கும். எதுக்கப்புறம் துவங்கும்? அமைச்சர் பள்ளியில் கொடியேற்றிய பிறகு நிகழ்ச்சி துவங்கும். அமைச்சர் பள்ளியில் கொடியேற்றிய பிறகு நிகழ்ச்சி துவங்கும். என்ன கவனிங்க, இதுலையும் ரெண்டு செயல் நடக்க போகுது. ஒன்று அமைச்சர் பள்ளியில் கொடியேற்றுவது, மற்றொன்று நிகழ்ச்சி துவங்குவது. இதில் எது முன்னர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி? அமைச்சர் கொடி ஏற்றுறது. அமைச்சர் கொடி ஏற்றிய பிறகு தான் நிகழ்ச்சிகள் துவங்கும். ஸோ இப்போ இதில் இணைப்பு சொற்கள் என்னவா பயன்படுத்தப்படுகிறது? பின்ன பிறகுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஆஃப்டர். அதனால் அதை வச்சு வாக்கியம் ஆரம்பிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும்? நிகழ்ச்சி துவங்கும். அப்போது அது பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதை எதில் சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ நிகழ்ச்சிக்கு என்ன இங்கிலீஷில்? த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ங்கிறது என்னது? இட்டு வந்தால் என்ன போடுவோம்? டஸ். பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ டஸ். துவங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பிகின். டஸ் ப்ளஸ் பிகின் ஈக்குவல் டு பிகின்ஸ். ஸோ த ப்ரோக்ராம் பிகின்ஸ். ரைட்? ப்ரோக்ராம்ஸ்னு போட்டிங்கன்னா பிகின் வரணும். ஸோ த ப்ரோக்ராம் பிகின்ஸ், நிகழ்ச்சி துவங்கும். எதுக்கப்புறம் துவங்கும்? அமைச்சர் கொடியேற்றிய பிறகு துவங்கும். ஸோ ஆஃப்டர். பிறகுக்கு என்ன இங்கிலீஷில்? ஆஃப்டர். அங்கே பிஃபோர் பார்த்தோம், இங்கே ஆஃப்டர் பார்க்கணும். நல்லா கவனிங்க. ஸோ த ப்ரோக்ராம் பிகின்ஸ் ஆஃப்டர் த மினிஸ்டர். இப்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், முன்னே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஸோ ஆஃப்டர் த மினிஸ்டர் சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தது ஆக்சிலரி வெர்ப் என்ன? will have. ஸோ ஆஃப்டர் த மினிஸ்டர் will have. அவர் என்ன செயல் செய்கிறார்? கொடியேற்றிய பிறகு. ஸோ கொடியேற்றுறதுக்கு இங்கிலீஷில் ஆஃப்டர் த மினிஸ்டர் will have hoisted the flag. Right? So the program begins after the minister will have hoisted the flag in school. பள்ளியில். அது சேர்த்துக்க வேண்டியதான். In school. Right? So where will you apply future perfect tense? நல்லா கூர்ந்து கவனிங்க. It is used to express an action that will have completed before a certain or some other action happens in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அல்லது மற்ற பிற செயல் நடப்பதற்கு முன் நடக்கக்கூடிய செயலை குறிப்பிடுவதற்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ there may happen two actions in future. One of them must be prior to the other. So earlier action must be told in future perfect tense. Later action must be told in simple present tense. எதிர்காலத்தில் இரண்டு செயல்கள் நடைபெறக்கூடும். ஒன்று முன்னர் நடக்கும், மற்றொன்று பின்னர் நடக்கும். முன்னர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், பின்னர் நடக்கக்கூடிய செயலை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் குறிப்பிட வேண்டும். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் இன் two situations. One is definition number 1. It is used to express an action that will have completed before a certain time in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நடக்கக்கூடிய செயலை குறிப்பிடுவதற்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு கடந்த வகுப்பில் பார்த்தோம். ஸோ இந்த வகுப்பில் இரண்டாவது பயன்பாடு என்ன? It is used to express an action that will have completed before a certain action or before some other action happens in future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அல்லது மற்ற செயல் நடப்பதற்கு முன் நடக்கக்கூடிய செயலை குறிப்பிடுவதற்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். நல்லா கவனிங்க. பயிற்சி வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனோடு தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. பயிற்சி தான் ஒருவரை முழுமையாக்கும். ரைட்? And the answer key for the last class has also been given in the link. Please utilize it. Let us
see some more examples for the second definition in the next class. Thank you.